நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி டிகிரியில் வந்து எது படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000லேருந்து உங்களுக்கு 45,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து 23/8/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் அதோட லிங்க்கோட கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், அதாவது தருமபுரி மாவட்டத்திலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்ட் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கிறீங்களா, அதை நீங்கள் கொடுத்தாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சித்தார்த் விங் ரெக்ரூட்மெண்ட்டு, அதாவது சித்தார்த் காசன் தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது பஞ்சாயத்துலலாம் சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 23/8/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீவ் சென்டர் கொடுத்தா இந்த மாதிரி தான் வரும். இந்த பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிக்காக தான் உங்களுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. 23/8/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ், அதாவது சித்தார்த் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலாப்புரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎம்சியை நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, டிஎன்ஹெச்எம்சியும் நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அதாவது மெடிசன் சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு போர்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு 40,000 வரைக்கும் பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். டிஸ்பென்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. பாப்பார்பட்டியில் கொடுத்துருக்காங்க, ஜங்காம்தரப்பு கொடுத்துருக்காங்க, நல்லாஹள்ளியில் கொடுத்துருக்காங்க, பாலக்கரையில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்தந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மசி நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? பார்மசி படிச்சிருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிள் தான். பர் மந்த் அதாவது பர் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 20,000க்கு மேலே இருக்கும். சரிங்களா? 21,000க்கு மேலே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சித்தாரியில் வந்து பார்த்திங்கன்னா NAM இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக பர் மந்த்துக்கு சேலரி வந்து 15,000 ரூபா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட், அதாவது தெரபிஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட், அதாவது ஃபீமேலு தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் மட்டும்தான் எலிஜிபிள். அதாவது மலாபலிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ நர்சிங், அதாவது டிப்ளமோவில் வந்து நீங்கள் நர்சிங், அதாவது கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் நர்சிங் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பர் மந்த் சேலரி வந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். சோஷியல் ஒர்க்காக நான் சொன்னேன் இல்லைங்களா, 8th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். 8th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்த் வந்து உங்களுக்கு 300 ரூபா, அதாவது பர் டே வந்து 300 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9,000 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்துக்க நொடலாண்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பர்பட்டி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா DSMO ஆஃபீஸுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா BSMS இது நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா MS, அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். MS வேர்டும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ITI நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா DSMO ஆஃபீஸுக்காக
ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். பிடெக்கு, சிஎஸ்ஸு, ஐடி, பிசிஏ, பிபிஏ, அதாவது பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, யூனிட்ஸி மினிமம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த அட்ரஸில் தான் நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மை வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது கூட என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் அனுப்பணும். மஸ்ட்டாக ஒரிஜினலெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th +2 மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி அண்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓட்டர் ஐடி, ஆதார், ரேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது டிஸ்சார்ஜோட காப்பியும் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்கிற இந்த எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தருமபுரிக்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பேர் எழுதுங்க. அப்புறம் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அப்ளிகண்ட்டோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட், கம்யூனிட்டி அண்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அதாவது ரெசிடென்டல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இது. சரிங்களா, ஸோ கேஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி, எம்பிபிஎஸ் இது படிச்சிருந்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் தான், அதாவது அவங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கை நம்ம யூடியூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் வரும்போது கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க, அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.